ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. எபிசோட் ரிலேட்டடாக எனக்கு இருந்த பல நாள் இருந்த அந்த ஒரு கேள்விங்க. ஸோ டாக்டர்கிட்ட நம்ம விஜய் வந்து காவேரியோட ரிப்போர்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு போய் காமிப்பார். எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் விஜய் வந்து காவேரியை மீட் பண்ணதுக்கப்புறம், அதாவது லீப் வந்து கொஞ்சம் நாளே நடந்த விஷயங்கள் இது. காவேரிக்கே தெரியாமல் ரிப்போர்ட் வாங்கிட்டு போய்ட்டு டாக்டர்ஸ் கிட்ட பார்ப்பாங்க. அப்போ டாக்டர் சொன்ன ஒரு வார்த்தை என்னென்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிங்களோ உங்களுக்கு ரொம்ப ஆக்சுவலாக உங்களுக்கு டேப்லெட்டில் ரெக்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதாவது மெமரிஸை தான் ரீகெயின் பண்ணும். அதாவது நீங்கள் இதுக்கு முன்னாடி போன இடம், இருந்த இடம், அதுக்கெலாம் நீங்கள் அடிக்கடி கூப்பிட்டு போகிற மாதிரியும் அவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரியும் நீங்கள் வந்து டைம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. பட் டீம் அதை மறந்துட்டாங்களே நேரத்தில் அந்த சீக்வன்ஸை கொஞ்சம் கூட அதுக்கு ரிலேட்டடாக வைக்கவே இல்லைங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா அந்த வீட்டுக்கு போகணும். விஜய் ஹவுஸ், விஜய் ரூம், விஜயோட ஊஞ்சல், இதெல்லாம் நம்மளால் மறக்கவே முடியாது. அந்த ரெட் கார், ஸ்பெஷலி அதுவும் அந்த ரெட் கார் மறக்கவே முடியாது நம்மளால். அது வந்து வீக்கோட ஒரு பார்ட்டாகவே நமக்கு எமோஷன் கனெக்ட் ஆன ஒரு பிளேஸ் இது மூணுமே. அது அந்த ரூமு, அப்பா இதெல்லாம் மறக்க முடியுமா நம்மளால்? அப்படிப்பட்ட சீக்வன்ஸ் அந்த வீட்டுக்கு போகிறதுக்கு வாய்ப்பே இல்லையா என்ன? ஏன்னா வந்து 2 சீரியல் அங்கே ஷூட் பண்ணுறாங்க ஆல்ரெடி. வந்து சிந்து பெரிய சீரியலும் அங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு, சின்ன மருமகளும் அங்கே தான் ஷூட்டிங் போயிட்டுருக்கு. இந்த 2 சீரியல் அங்கே போகும். ஆனால் வந்து ஆல்ரெடி போயிட்டு இருந்த மகாநதிக்கு அங்கே வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அது மிகப்பெரிய ஒரு கேள்வியாக இருக்குது. அடுத்து அந்த காரு, சரி ஓகே டாக்டர் சொல்லியிருக்காங்க, ஸோ அதுக்காக தான் திருப்பி இந்த காரை கொண்டு வந்துட்டேன்னாச்சும் சொல்லலாம். அதுவும் பண்ணலை. இன்னும் ஈஸியாக பண்ண வேண்டிய விஷயம் விஜயோட காஸ்ட்யூம். அப்போ விஜய் வந்து ரொம்ப அழகாக காஸ்ட்யூம் வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து ஃபுல்லாக ஷர்ட்டுக்குள்ளே, பனியனுக்குள்ளே ஷர்ட் போடுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். அது எனக்கு இதை விட அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதுவும் நல்லா தான் இருக்குது. பட் கம்பேர் பண்ணும்போது அதுதான் எங்களுக்கு பார்க்க விஜய் மாதிரி இருக்குதுன்னு சொல்லிட்டு எவ்வளவோ ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் அதுக்கும் எந்த ஒரு இதுவுமே இல்லை. அண்ட் விஜய் வந்து நிறைய இடத்துக்கு கூப்பிட்டு போயிருப்பார். பர்த்டே ஃபஸ்ட்டு ப்ரீ ப்ரப்போசல் நடந்திருக்கும் இல்லையா, ப்ரீ கேக் கட்டிங் அந்த ஹோட்டல், அப்புறம் திருப்பி அகெயின் லாஸ்ட்டாக அவங்க வந்து ஸ்கேன் போகிறதுக்கு முன்னாடியே ஹோட்டலில் உட்காந்து சாப்பிட்டது. ஸோ எந்தெந்த இடத்துக்குலாம் இதுக்கு முன்னாடி போனாங்களோ அந்த மாதிரி அந்த லொக்கேஷனுக்குலாம் போனால் தான் உங்களுக்கு மெமரி ரீகெயின் ஆகும். பட் அந்த மாதிரி எந்த ஒரு ட்ராக்குமே கொண்டு வரல. அகெயின் விஜய் வாயில் போய்ட்டு காவேரி என்ன கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் அந்த குழந்தைய ரீசனாக வச்சு என்னங்க டைலாக்ஸ் எழுதுறீங்க? அதுதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ப்ளீஸ் பார்த்து பண்ணுங்கள். இது ஒரு கேள்வி. இன்னும் எவ்வளோ அழகாக கொண்டு போகலாம் கதையை. ஸ்டார்டிங்கில் விஜய்ங்கிற ஒரு நேம் கேட்டாலே உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ட்ரீம் பாய் நம்ம விஜய், இதையெல்லாம் சேர்த்து நீங்கள் கனெக்ட் பண்ணி அழகாக விஜய் மேலே ஒரு காதல் கொண்டு வர மாதிரி நீங்கள் அப்போவே கொண்டு போயிருக்கலாம். அங்கேயே வாரம் நீங்கள் வேற ஒரு ஸ்க்ரீன் ப்ளே கொண்டு வந்து ஸ்டோரி கொண்டு வந்து மொத்தமாக முடிச்சு விட்டீங்க. பட் இந்த வாரம் கொஞ்சம் ஸ்டோரி நல்லா அந்த மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணேன். மதர்ஸ் டே செலிப்ரேஷன்ஸ் இது ஒரு நாள் பட்ட கஷ்டத்துக்கு அது ஒரு நல்ல ஒர்த்தான எபிசோடாக இருந்துச்சு எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். ஓகே, அவ்வளோ எதிர்பார்த்தோம், அட்லீஸ்ட் இதையாச்சும் பண்ணியிருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி. நீங்கள் எப்படியே ஃபீல் பண்ணீங்க? இது இல்லாமல் வேறு நல்லா வந்து மிஸ் பண்ணுறாங்க டீம் அப்படின்னு சொல்லி உங்களுடைய கருத்தையும் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. பை பை.